அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 11th பொலிட்டிகல் சயின்ஸ் புக்குடைய லாஸ்ட் லெசன்ல லாஸ்ட் வீடியோல வந்துட்டு சிங்காரவேலனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோல திராவிட கொள்கைவாதம் மற்றும் பெரியாருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தந்தை பெரியார் 1879 ஸோ ஈரோட்ல ரொம்ப வசதி மிக்க ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் ஈவே ராமசாமி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட தந்தை பெரியார் அப்படிங்கிறவர். ஸோ இவருடைய குடும்பம் அப்படிங்கிறது ஸோ ஆரம்ப கட்டத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக தான் இவர் இருந்தார். ஸோ இளமையில் இருந்தே அவருடைய சுற்றி நடக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள், பாகுபாடுகள், ஸோ தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி ரீதியான பாகுபாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரியார் எதிர்த்திருப்பாரு. ஸோ அப்படி பெரியார் பங்கேற்ற முக்கியமான பணியாற்றிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பதவி அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஸோ ஈரோட்டினுடைய நகர்மன்ற தலைவராக பெரியார் இருந்தது ஃப்ரம் தி இயர் 1917. ஸோ 1917 தான் ஈரோட்டினுடைய நகர்மன்ற தலைவராகவும் பெரியார் இருந்திருப்பார். ஸோ அப்படி தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த சிந்தனையாளராக கருதப்படக்கூடிய தந்தை பெரியார் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருப்பார். ஸோ யார் தந்தை பெரியார், அவர் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பெரியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப நீண்ட நாட்களாகவே இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களை கடுமையாக எதிர்த்திருப்பார். அதாவது பாத்தீங்க அப்படின்னா பெண்ணடிமை, சமூக பின்னடைவுகளுக்கு அறிவையும், சுயமரியாதை கருத்துக்கள் போன்றவற்றை பரப்பியிருப்பார். ஸோ இதனாலேயே ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர். ஸோ 1938 என்னென்ன அழைக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பார். ஸோ பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா 1919 ஸோ 1919 காங்கிரஸ் கட்சிக்குள்ளார உயர் ஜாதியினுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்த காலகட்டத்துக்குள்ளார மகாத்மா காந்தியால ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளார ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார 1919 பிறகு உள்ள வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய பல தலைவர் பதவிகள்லையும் பெரியார் இருந்திருப்பார். ஸோ அப்படி பெரியார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார பணியாற்றும் போது தான் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா ஸோ வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்தியா 1924. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சேரன்மாதேவி குருகுலம் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாகுபாடு, அதாவது பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் இடையில பாகுபாடு அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகள் பெரியாரை ரொம்பவே கடுமையா பாதிச்சிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கும் பெரியார் ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி கிட்ட வலியுறுத்தி இருப்பாரு. ஆனா காங்கிரஸ் அதை நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காரணத்தினாலையும் வர்ணாசிரம கொள்கை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ளார ரொம்ப தீவிரமா பின்பற்றப்பட்ட வந்துச்சு அப்படிங்கறனாலையும் பெரியாருக்கு காங்கிரஸ் மீது இருந்த அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது போச்சு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் 1925 பெரியார் லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி வந்தார். ஸோ வெளியேறி வந்ததுக்கு பிறகு 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத பெரியார் உருவாக்கினார். ஸோ அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறனுடைய முக்கியமான கருத்தே என்னவா இருந்துச்சு அப்படின்னா பல பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த பாகுபாடுகள் சொல்லக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன பாகுபாடு, ஜாதி பாகுபாடு மாதிரியான விஷயங்களை எதிர்த்தாரு. மூட பழக்க வழக்கங்களை அறவே எதிர்த்தார். அது மட்டும் இல்லாம பகுத்தறிவும் சுயமரியாதை தான் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். எதை விட அப்படின்னா தேன் செல்ஃப் ரூல்னு சொல்லக்கூடிய சுய ராஜ்யத்தை விட சுயமரியாதையும் பகுத்தறிவும் தான் மக்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற கருத்தையும் பெரியார் முன்வைச்சார். ஸோ இந்த சமயத்துலதான் என்னாச்சு அப்படின்னா தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு எதிராகவும் பெரியார் மாற ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா பெரியார் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நடத்திட்டு இருந்த இந்த காலகட்டத்துல இந்தியா சுதந்திரத்துக்காக தீவிரமா போராடிட்டு இருந்த காலகட்டமா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சோ மேலாதிக்கம் பிடித்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ சுரண்டல் மனிதர்களை சுரண்டணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா தேசியவாதம்னு சொல்லக்கூடிய நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சார். ஓகேங்களா? அதாவது தேசம், தேசியவாதம், தேசிவாதம் ஆகிய இது மூணுமே ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்கு அப்படின்னும் இந்த தேசியவாதம் அப்படிங்கிற கருத்து மூலியமா மேலாதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஓகேங்களா சோ ஏழைகளை சுரண்டுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் பெரியார் முன் வச்சார். ஓகேங்களா? சோ இந்தியர்கள் மற்றும் தமிழர்களை மட்டுமல்லாமல் மக்களுடைய சுயமரியாதையை பற்றி கவலைப்படாத மனிதர்களும் உள்ளனர் அப்படின்னும் அவர்கள் தான் யார் அப்படின்னா சுயநலத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் மக்களை வந்துட்டு சுரண்டுறாங்க அப்படின்னும் சோ தேசியவாதம் அப்படிங்கிற விஷயம் அந்த நேஷனலிசம்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு எதிராக பெரியார் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருப்பார். சோ இந்த தேசியவாதம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான உணர்வு அப்படின்னு சொல்லிட்டும் வசதி மிக்க அதிகாரத்துல உள்ளவர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்மறையான உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சதிதான் இந்த தேசியவாதம் அப்படின்னு பெரியார் ரொம்பவே தீவிரமா முன் வச்சிருப்பார். சோ அதனாலேயே நம்ம பெரியார் எந்த கொள்கையை முன் வச்சார் அப்படின்னா திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையும் பெரியார் வந்துட்டு முன்வைக்க ஆரம்பிச்சார். சோ இந்தியால திராவிட மொழிகள் பேசக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மாநிலங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதிகளை திராவிட நாடு அப்படிங்கிற தனிநாடு கோரிக்கை வேணும் அப்படிங்கிற விஷயத்த பெரியார் தொடர்ச்சியாக முன்வச்சாரு. சோ தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள
ஏழை மக்களை பலிகடா ஆக்குவதற்கு கற்பித்துக் கொண்ட தந்திர வார்த்தையாகும் அப்படின்னு சொல்லிட்டும் பெரியார் நேஷனலிசம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே கடுமையா விமர்சனம் செய்யறாரு. சோ அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றாரு. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பணக்கார சமூகத்திற்கு அமெரிக்க நாட்டின் பணக்கார சமூகத்துடன் மோதல் வந்தால் உடனடியே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோ தேசியவாதிகளே நம்மளுடைய நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நாட்டினுடைய விடுதலைக்காக நாட்டினுடைய இதுக்காக போராட மாட்டாங்க. சோ ஏழைகள் இதுல கடுமையா பாதிக்கப்படுவாங்க. இது மூலியமா ஏழைகளை வந்துட்டு பணக்கார மக்கள் தூண்டி விடுறதுக்காக பயன்படுத்துற வார்த்தை தான் இந்த நேஷனலிசம்னு சொல்லக்கூடிய தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்துட்டு கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். சோ அதனால அது மட்டும் இல்லாம கடவுள், மதம், தேசியவாதம் இது மூன்றுமே அடியோடு அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், இதெல்லாம் அழிக்கப்படக்கூடிய நாடுகள்ல தான் பணக்கார கொடுமை இருக்காது, சோம்பேறி வாழ்க்கை இருக்காது, பட்டினி கஷ்டம் இருக்காது, உயர்வு தாழ்வு நிலை போன்றவை கட்டாயம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது மட்டும் இல்லாம பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, அதிகாரி, குடிமக்கள் அப்படிங்கிற பாகுபாடுகளும் இருக்காது. எந்த மாதிரியான நாடுகள்ல? கடவுள், மதம் மற்றும் தேசியவாதம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஒழிக்கப்படக்கூடிய நாடுகள்ல இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் பெரியார் முன்னெடுக்கிறார். சோ உலகில் உள்ள அனைத்து தேசங்களையும் தேசியங்களையும் கடுமையாக எதிர்த்தது போல் இந்திய தேசம் என்பது பல்வேறு இனங்களை பல்வேறு தேசங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த இணைப்பு ஒரு சிலரின் ஆதிக்கத்திற்கு கருவியாக இருப்பதால் பெரியார் அதை எதிர்க்கிறார். அப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பணக்காரர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதனால ஏழைகள் எல்லாம் சுரண்டப்படுறாங்க, ஏழைகளுடைய சுயமரியாதை சுரண்டப்படுது. சோ இன்னும் ஏற்றத்தாழ்வு, ஜாதி ரீதியான பாகுபாடுகள் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வலியுறுத்த ஆரம்பிச்சார். சோ இந்தியாவுல வந்துட்டு பலவிதமான பாகுபாடுகள் இருக்கு அப்படின்னும் அதெல்லாம் வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தையும் பெரியார் முன்வைத்திருப்பார். சோ தேசம் அப்படிங்கிற கருத்தியல் இந்தியாவுக்கு பொருந்துமா அப்படிங்கிற கேள்விக்கு பெரியார் ஒரு தகுந்த பதில சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, மதராஸ் அப்படிங்கிறது ஒரு தனி தேசம் இல்லை, அது தனித்து செயல்பட முடியாதுதான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அதுவே திராவிடமா இருந்தது அப்படின்னா அதனுடைய நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் ஆகியவை வங்காளம், பம்பாயிடமிருந்து வேறுபட்டது. சோ அப்போ பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நாகரிகம் போன்றவற்றை பொறுத்து தேசியம் அப்படிங்கிறது மாறுபடும். சோ அப்படி பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது ஒரு தேசம் அப்படின்னு சொல்றதை விட திராவிட நாடு என்பது ஒரு தேசம், ஆந்திர நாடு என்பது ஒரு தேசம், வங்காள நாடு ஒரு தேசம் என்று சொன்னாலும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு பகுதியினுடைய அந்த நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்களை பொறுத்து அது தேசியம்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது மதராஸ் ஒரு தேசியம், வங்காளம் ஒரு தேசியம், ஆந்திரம் ஒரு தேசியம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த பெரியார் முன் வச்சிருப்பார். சோ எப்படி தேசியவாதம்னு சொல்லக்கூடிய நேஷனலிசம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு தெரிவிச்ச தந்தை பெரியார் தான் திராவிட நாடு என்பது திராவிடர்களுக்கே அப்படிங்கிற முழக்கத்தையும் முன் வச்சு தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய திராவிட நாடு அப்படிங்கிற கொள்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பார். சோ எப்போலாம் தேசியவாதம், திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி பயன்படுத்துறாங்களோ அப்ப கண்டிப்பா மொழி கொள்கைன்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா பெரியார் இந்த தேசியவாதம்ன்ற கருத்தை முன்னெடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் அஜிடேஷன் சொல்லலாம். சோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற மொழிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது திராவிட மொழிகளை அழித்துவிடும். சோ திராவிட மொழிகள் திராவிடர்களுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு குறைச்சிரும் அப்படின்னு பெரியார் கருதினார். சோ அதனாலேயே திராவிட நாடு என்பது திராவிடர்களுக்கே அப்படிங்கிற விஷயத்த பெரியார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருப்பாரு. சோ அதனாலேயே மொழிக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் பெரியார் ரொம்பவே தீவிரமா கொடுத்திருப்பார். அண்ட் தென் ஜாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் பெரியாருடைய முக்கியமான ஐடியாலஜியா இருந்தது. சோ தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கே அல்லது திராவிட நாடு என்பது திராவிடர்களுக்கேன்னு சொன்னது வெறும் தேசியவாதத்தை எதிர்த்தோ இல்ல மொழிக்காகவோ மட்டும் இல்ல, அகைன்ஸ்ட் த காஸ்டிசம்னு சொல்லக்கூடிய ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சோ ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய வட இந்தியர்கள்னால தமிழ்நாட்டுல வர்ணாசிரம முறை, சோ அந்த ஜாதி ரீதியான பாகுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சது. சோ அந்த திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகும் போது திராவிடர்களுடைய பண்பாடுன்னு ஒன்று வரும்போது ஜாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுலயும் பெரியார் ரொம்பவே தீவிரமா இருந்தார். சோ திராவிட நாடு அப்படிங்கிறத பெற முடியல அப்படின்னாலும், ஒரு சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியல அப்படின்னாலும் சரி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியலனாலும் சரி, ஜாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தாலே போதும் அப்படின்னும், சோ அதுதான் திராவிட நாடு அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறதையும் பெரியார் ரொம்ப தீவிரமா வலியுறுத்திப்பார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் மூட பழக்க வழக்கங்களை எதிர்க்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த தேசியவாதம் கருத்துக்கள் எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, திராவிட நாடுங்கிற பாலிசியை முன்னெடுக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே பெரியாருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பெரியார் வந்துட்டு நிறைய சீர்திருத்தத்துக்கு முன்னோடியாக இருந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், சுயமரியாதை
இயக்கத்தை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, சடங்குகளற்ற திருமணங்களை ஊக்குவித்தது, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தினது, பெண்களுக்கு யாரை திருமணம் செஞ்சுக்கணுங்கிற உரிமை பிளஸ் விவாகரத்து செய்வதற்கான உரிமை இதெல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ரொம்பவே தீவிரமா போராடி இருப்பார். சோ இதெல்லாம் தான் ஈவே ராமசாமி அப்படிங்கிறவரை 1938 பெரியார் அப்படிங்கிற பட்டம் வாங்குறதுக்கு ரொம்ப காரணமா இருந்தது. ஓகேங்களா? சோ அதனாலேயே பெரியார் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நவீன தமிழகத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அழைக்கப்படுவார். சோ தான் பெரியாருடைய ஐடியாலஜிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அறத்துப்பாலில் வள்ளுவர் கூறுவது என்னவெனில், கருத்துகள் மற்றும் அறநெறிகள். பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன? 7. பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் இந்தியா. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதியார். தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச் சிறந்தவர் யார்? பெரியார். ஈவே ராமசாமி பிறந்த வருடம் 1879. சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் யார்? ஈவேரா பெரியார். 1923 ஆண்டு முதல் இந்திய மேதின கொண்டாட்டத்தை சென்னையில் நடத்தியவர் யார்? சிங்காரவேலர். பெரியார் இறந்த வருடம் 1973. பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார்? ஈவேரா பெரியார். தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யார்? ஈவேரா பெரியார். எந்த வருடம் ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1926. எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து விலகினார்? அங்கு இருந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற முறைக்கு எதிராக. கூற்று: பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். கரெக்ட். காரணம்: பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். இந்த இடத்துல அது தின நாளிதழ் கிடையாது, அது ஒரு வார நாளிதழ். சோ என்பது சரி, ஆனால் என் காரணம்னு சொல்லக்கூடியது சரியானது அல்ல அப்படிங்கிறது ஆன்சர். சோ இதோட நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சோ அடுத்த வீடியோல இருந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.